வணக்கம் நண்பர்களே. ஒரு எதிரி உங்களை பார்த்து பயப்பட வேண்டுமென்றால் நீங்கள் கத்த வேண்டுமென்றோ அல்லது சண்டையிட வேண்டுமென்றோ அவசியமில்லை. உங்கள் நிதானமே அவர்களுக்கு பயத்தை தரும். நேரத்தை வீணடிக்காமல் உடனடியாக ஒரு எதிரியை நிலைகுலைய வைக்க என்ன செய்ய வேண்டும்? இதோ அந்த இரகசிய வழிகள். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இப்போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அமைதியின் சக்தி. முதலாவது விஷயம், அமைதி. உங்களை ஒருவர் கோபப்படுத்த முயற்சிக்கும்போது நீங்கள் கோபப்பட்டால் அவர்கள் வெற்றி பெற்றுவிடுவார்கள். ஆனால் நீங்கள் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் அமைதியாக அவர்களை பார்த்தால் அவர்கள் குழம்பி போவார்கள். உங்களின் இந்த மௌனம், இவன் அடுத்து என்ன செய்யப் போகிறான் என்கிற பயத்தை அவர்களுக்குள் விதைக்கும். உறுதியான பார்வை. இரண்டாவது, உறுதியான கண் பார்வை. எதிரியின் கண்களை தைரியமாக பாருங்கள். உங்கள் கண்கள் அலைபாயக்கூடாது. நீங்கள் நேராக கண்களை பார்த்து பேசும்போது உங்களிடம் அதீத தன்னம்பிக்கை இருப்பதை அவர்கள் உணர்வார்கள். ஒரு பலவீனமான மனிதனால் மட்டுமே நீண்ட நேரம் கண்களை பார்த்து பேச முடியாது. குரல் கட்டுப்பாடு. மூன்றாவது, குரல் கட்டுப்பாடு. சத்தம் போட்டு பேசுவது வீரமல்ல, அது பதற்றம். மிக தாழ்வான ஆனால் உறுதியான குரலில் பேசுங்கள். கத்தாமல் பேசும் வார்த்தைகளுக்கு தான் அதிக சக்தி உண்டு. அது நீங்கள் அந்த சூழ்நிலையை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை உறுதிப்படுத்தும். உடல் மொழி. நான்காவது, உடல் மொழி. கூன் போட்டு நிற்காதீர்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். தேவையில்லாமல் கைகளை ஆட்டுவதோ பதற்றமடைவதோ வேண்டாம். ஒரு சிலையைப் போல உறுதியாக நிற்பது உங்கள் ஆளுமையை இன்னும் உயர்த்தி காட்டும். கணிக்க முடியாத தன்மை. ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமானது, கணிக்க முடியாதவராக இருங்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அவர்களுக்கு தெரியக்கூடாது. அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக நீங்கள் செயல்படும்போது அவர்களின் திட்டம் தோல்வியடையும். அந்த தோல்வி பயமே அவர்களை உங்களை விட்டு விலகியிருக்கச் செய்யும். முடிவு. அவுட்ரோ. நண்பர்களே, பயம் என்பது வன்முறையினால் வருவதல்ல, உங்கள் ஆளுமையால் வருவது. உங்களை நீங்கள் செதுக்கிக் கொண்டால் எந்த எதிரியும் உங்களை நெருங்க அஞ்சுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் கீழே உள்ள சிவப்பு நிற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.